கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு சந்தோஷமான வாழ்வு என்பதாகும். எனக்கு அருமையானவர்களே, கடந்த எங்கள் ஒளிபரப்புகளிலே நீங்கள் கேட்டிருக்கலாம், புதிய ஆவிக்குரிய காரியங்கள் இந்த புதிய வருடத்தில் என்ன என்பதை அடியேன் பேசியிருக்கின்றேன். முதலாவதாக இந்த புதிய ஆவிக்குரிய காரியங்களில் புதிய இருதயத்தை குறித்தும், புதிய மனதை குறித்தும், புதிய ஆவியை குறித்தும், புதிய மனிதனை குறித்தும், புதிய வாழ்க்கையை குறித்தும் நான் செய்திகளாக தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இப்பொழுது இந்த புதிய வாழ்வு எப்படி இருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு வேத வசனங்கள் அடிப்படையில் நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அநேக ஜனங்களும் சரி, கிறிஸ்தவர்களும் கூட நினைக்கிறதெல்லாம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்வு என்பது மிகவும் கடுமையான ஒரு வாழ்வு, மிகவும் ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்வு, மிகவும் அது விடுதலையின்றி நாம் எல்லாருக்கும் பயந்து நடக்க வேண்டிய ஒரு வாழ்வு என்று சொல்லி நாம் அநேகர் அதை அந்த புதிய வாழ்விலே பிரவேசிக்காமல் நாம் பழைய வாழ்க்கையிலே இப்படியே இருக்கலாம் என்று சொல்லி பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு வேத வசனங்களின் அடிப்படையாகவும் அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலும் அடியேன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்குள் கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வு என்பது ஒரு பரிபூரணமான சந்தோஷ வாழ்வு என்று நாம் சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் கேட்கலாம், எப்படியா இது முடியும்? எனக்கு இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வறுமை, பற்றாக்குறை, வேலையில்லாத திண்டாட்டம், குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமை, மகனுக்கும் திருமணம் ஆகாத நிலைமை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், சோதனைகள், வியாதிகள், நஷ்டங்கள் எங்களை தொடர்ந்து அழுத்தும் பொழுது எப்படி நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது இயற்கை தான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சுபாவத்திலே நாம் அப்படி நினைப்பது அது உண்மைதான். ஆனால் அது உண்மையாக இருந்தாலும், அதாவது சூழ்நிலைகள் நம்மை அப்படியாக நினைக்க வைத்தாலும், சூழ்நிலைகள் நம்மை அப்படியாக இது உண்மைதான், இனி நீ தோற்று போனாய், உனக்கு சந்தோஷமே கிடையாது, உன் வாழ்வே துக்கம்தான், உன் வாழ்வே துயரம்தான், உன் வாழ்வே வேதனை தான், உன் வாழ்வே கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை தான், இனி உனக்கு சந்தோஷமே கிடையாது, சமாதானமே கிடையாது, நிம்மதி கிடையாது, அமைதி கிடையாது என்று சொல்லி சத்துருவானவன் கூட உலக சூழ்நிலையை வைத்து நம்மை துக்கத்தில் ஆழ்த்த பார்ப்பான். ஆனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலும் சரி, மறுமையிலும் பரலோகத்திலும் சரி, அவர் பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்கவே இந்த உலகத்திலே மனிதகுமாரனாக அவர் அவதரித்தார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் நன்கு அறிவோம். அங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், இயேசு சொல்லுகின்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். மீண்டும் வாசிக்கின்றேன் அந்த கடைசி 2 வரிகளை. ஆண்டவராக இயேசு சொல்லுகின்றார், நானோ அவைகளுக்கு, அதாவது அவருடைய ஆடுகளுக்கு, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு, அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கும், அந்த வாழ்க்கை பரிபூரணமாய் நிறைந்து காணப்படும்படியாகும் நான் இந்த உலகத்திலே வந்தேன் மகனே என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அநேக வேளைகளில் நாம் சமாதானத்தை இழந்தவர்களாக, சந்தோஷத்தை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத காரணத்தினால தான் நமக்கு பயம், திகில், கலக்கம் எல்லாம் சூழ்ந்து கொண்டு, பிசாசும் நம்மை சூழ்ந்து கொண்டு, நீ தோற்று போய்விட்டாய், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, உனக்கு சந்தோஷமே கிடையாது, நீ இப்படித்தான் இருந்து நீ மடிந்து போவாய் என்று சொல்லி அவன் நம்மை விசுவாசத்திலிருந்து பிரிக்கவும், நம்மை தொடர்ந்து கவலையிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் நடத்தவும் பார்ப்பான். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற காரியம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாய், புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாய், உன்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றும்படியாய், எல்லா பழைய காரியங்களையும் ஒழித்து உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்படியாய் நான் வந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா? அது பரிபூரணமாய் நான் சந்தோஷமாய் நான் வாழும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். இது சாத்தியமா என்று கூட நீங்கள் கேட்கலாம். அருமையான தேவ ஜனமே,
இங்கு பரிபூரணம் என்று சொல்லப்படுவது இது ஏதோ பணத்திலும் பதவியிலும் படிப்பிலும் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில், வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய ஊழியத்தில் அவர் பரிபூர்ணமான சந்தோஷத்தை தருகிறவராக, பரிபூர்ணமான சமாதானத்தை தருகிறவராக, பரிபூர்ணமான திருப்தியை தருகிறவராக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று அங்கே சொல்லுவதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆம், அருமையான தேவஜனமே, அநேகர் இன்றைக்கு நினைக்கிற காரியமெல்லாம், உலக மக்கள் எல்லாம் இந்த சந்தோஷம்னு சொன்னாவே அவங்க நினைக்கிற காரியம் நிறைய பணம் இருந்தால், பேங்க்கில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால், நம்ம சேர்த்து வைத்திருந்தால், சொத்து இருந்தால், நகை இருந்தால், நான் அதிகமாக படித்திருந்தால், அந்தஸ்து இருந்தால், தோட்டம் துறவுகள் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், அது பரிபூரணமான சந்தோஷமாக இருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இன்னும் பலர் என்ன நினைக்கிறாங்க, அவருடைய கவலையை போக்க அல்லது தங்களுக்கு கிடைத்த அதிகமான வருமானத்தை எல்லாவற்றையும் செலவு செய்து என்னுடைய இஷ்டம், என்னுடைய வேலை, என்னுடைய வருமானம், என்னுடைய சரீரம், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லி குடியிலும் போதையிலும் புகைப்பழக்கத்திலும் இன்னும் விபச்சார பழக்கத்திலும் மண் பெண் பொன் ஆசை என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஆசைகளில் விழுந்து மனிதன் இந்த உலகத்தில் எப்படியாவது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். There is a difference between pleasure and joy. தமிழில் சொல்லும் பொழுது இது சிற்றின்பத்திற்கும் உண்மையான சந்தோஷத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பது இந்த ஆங்கில வார்த்தையினுடைய தமிழ் பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆம், அருமையானவர்களே, இந்த சிற்றின்பம் என்று சொல்லப்படுகிற இந்த புகைப்பழக்கங்கள், போதை பழக்கங்கள், இன்னும் குடிப்பழக்கங்கள், இன்னும் பெண்ணாசை, மண்ணாசை மற்றும் பலவிதமான உலக பிரகாரமான கேளிக்கை நடனங்கள், இப்படிப்பட்ட கவர்ச்சி காரியங்கள், ஆபாசங்கள் எல்லாம் இன்றைக்கு மனிதன் தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறான். உலகம் மீடியாக்களும் அப்படித்தான் இன்றைக்கு போற்றி இந்த காரியங்களை போற்றி மக்களை இழுத்து சத்துருவானன் அவர்களை வஞ்சிக்கிறான். கடைசியில் என்ன நிகழ்கிறது? இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கிறதில்லை. இந்த சந்தோஷம் அவர்கள் பெறுவது கிடையாது. ஏதோ ஒரு சில நிமிடங்கள் இருக்கலாம், அந்த சந்தோஷம் ஒரு சில மணி நேரம் இருக்கலாம், அல்லது ஒரு சில நாட்கள் இருக்கலாம். ஆனால் அது முழுமையான சந்தோஷத்தை, ஒரு முழுமையான மகிழ்ச்சியை அது தருவதே கிடையாது. ஆனால் இந்த மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் என்பது அது எங்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது பரலோகத்திலிருந்து வந்த அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் மாத்திரமே கிடைக்கும். எஸ், the happiness and the pleasures, it depends upon the surroundings, upon the happenings which are happening in your lives, but the joy comes from the Lord என்று சொல்லப்படுகிறது. ஆம், அருமையானவர்களே, நம் சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள், ஒரு சில காரியங்கள் நம்மை மகிழ்விக்க, நமக்கு சிற்றின்பங்களை கொடுக்கலாம். ஆனால் உண்மையான சந்தோஷம் என்பது, உண்மையான மகிழ்ச்சி என்பது பரலோகத்திலிருந்து வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிறது. அந்த சந்தோஷமானது அது நிரந்தரமாக இருக்கும், அது நிலையாக இருக்கும், அதில் திருப்தி என்பது இருக்கும். அது எந்த சூழ்நிலையிலும், அதாவது நம்முடைய பாடுகள் மத்தியிலும், நம்முடைய நெருக்கங்கள் மத்தியிலும் அந்த தேவ சந்தோஷம், கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் நமக்கு நிச்சயமாய் நிறைவாய் பரிபூரணமாய் இருக்கும். அருமையானவர்களே, அதுதான் உலகம் தரக்கூடிய சந்தோஷத்திற்கும் கிறிஸ்து இயேசு தருகிற சந்தோஷத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் நாம் இந்த வேத பகுதிகளிலே கூட பார்க்கின்றோம், தேவ மனிதருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு சவாலுள்ள அறிக்கையோடு கூட அங்கு வார்த்தைகளை எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பார்ப்போம். ஆபகூக் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-18 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். ஆபகூக் chapter 3 verses 17 and 18. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஹல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லுகின்றார்.
பாருங்கள், அவர் ஒரு ஆட்டிடையனாக இருந்திருக்கின்றார். அவர் ஒரு விவசாயியாக இருந்திருக்கிறார். அவர் விசுவாசியாக இருந்தாலும், ஒரு வல்லமுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு சோகமான காரியங்கள் நடந்திருக்கிறது, நஷ்டங்கள் வந்திருக்கிறது, எதிர்பார்த்த பலன்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் சொல்லுகின்றார், அத்திமரமே துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் என்று சொல்லுகின்றார். அப்படியா என்றால், எனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட, இஃப் ஐ டோன்ட் ஹாவ் ஜாப், இஃப் ஐ டோன்ட் ஹவ் இன்கம், இஃப் ஐ டோன்ட் ஹவ் கார் ஆர் பங்களா ஆர் ஹவுஸ், ஸ்டில் ஐ வில் பி ஜாய்ஃபுல் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஐ வில் பி ஜாய்ஃபுல் இன் இஸ் சால்வேஷன் என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, அப்படி என்றால் ஏதோ ஒரு அருமையான ஒரு சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம் அவருக்கு இருக்கிறது. இந்த தானியங்களோ, இந்த ஒலிவு மரமோ, இந்த அத்தி மரமோ தராத ஒரு சந்தோஷத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்பது அர்த்தம். அப்படியானால் அந்த சந்தோஷம் என்ன? அதுதான், இரட்சகராகிய தேவன் எனக்குள் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாய் தருவார். எவைகள் இல்லாமல் போனாலும், யார் என்னோடு கூட இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் நான் இருப்பதினாலே, கர்த்தர் எனக்குள் இருப்பதினாலே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள் இருப்பதினாலே நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், எனக்கு வேலை சரியாக இல்லை, வருமானம் சரியாக இல்லை, வியாதி சுகம் இல்லை, என் குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை, எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லை, எனக்கு சரியான உயர்வு பதவி இல்லை, இப்படி பல காரியங்களில் எனக்கு இல்லை 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 இல்லை, நான் என்ன செய்வது, எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த தேவ மனிதன் வாழ்க்கையை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு எந்த வயல்கள் விளையாமல் போனாலும் சரி, ஆட்டு மந்தைகள் அங்கே கிடையில் இல்லாமல் போனாலும் சரி, மாடுகள் தொழுவத்தில் இல்லாமல் போனாலும் சரி, அது கன்றுகள் ஈன்றாமல் போனாலும் சரி, அத்திமர தொழில்விடாமல் இந்த வசதிகள் பலன்கள் எனக்கு விளையாமல் போனாலும், மழை இல்லாமல் போனாலும், வயல்கள் விளையாமல் போனாலும், எப்படியாவது ஆண்டவர் என்னை நடத்துவார். அந்த ரட்சிப்பின் தேவன், உண்மையான தேவன் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அவர் அங்கு தைரியமாக சவால் விட்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவர் அந்த ரட்சிப்பின் தேவனை, அந்த யெகோவா தேவனை அவர் அறிந்திருந்தார், ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த தேவன், என் பாவத்தை சாபத்தை மன்னித்த தேவன் எனக்குள் இருக்கிறார், அவருடைய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மனிதன். ஆகவே இன்றைக்கு அவர் நிச்சயமாய் சந்தோஷம் தருவார். அப்படியே இந்த உலகத்திலே சந்தோஷம் முழுமையாக எனக்கு கிடைக்காவிட்டாலும், பரலோகத்திலே அவருடைய வாசஸ்தலங்களிலே என் கால்கள் மான் கால்களைப் போல அவர் துள்ளும்படியாக, அவரோடு நடக்கும்படியாய் செய்வார் என்று சொல்லுகின்றார். அந்த 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை இன்னுமாய் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்கின்றார்? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். அப்படி என்றால் உயரமான ஸ்தலம் எது? ஏதோ பெரிய 3 அடிக்கு மாடிடம் அல்ல, 10 அடுக்கு மாடிடம் அல்ல, 10 அடுக்கு கட்டிடம் அல்ல உயரமான ஸ்தலம். ஆனால் அவர் சொல்லுகிற வாசஸ்தலம் அந்த உயரமான உன்னதமான தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் என்னை ஆண்டவர் நித்திய சந்தோஷத்துக்குள் நடத்துவார். உலகத்தில் சந்தோஷமே எனக்கு இல்லை, கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை தான் நிறைஞ்சிருக்குது என்று நீ பயப்படுகிறாயா, கலங்குகிறாயா, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே மகளே, நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயா, நீ ரட்சிக்கப்பட்ட மகனாய் இருப்பாயானால், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பாயானால், நிச்சயம் ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்கு இருக்குமானால், இந்த உலகத்திலே உலகம் தரக்கூடிய சந்தோஷம் இல்லாவிட்டாலும் பரலோகத்திலே நித்திய சந்தோஷம் உண்டு. உயரமான அந்த ஸ்தலத்தில் நாம் ஆண்டவரோடு கரம் பிடித்து அவர் நடக்கிற இடத்திலே அவரோடு கூட நாமும் நடப்போம். அதைத்தான் ஞாபகம் சொல்லுகிறார். எனக்கு ரட்சிப்பின் தேவன் எனக்குள் இருக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது, நான் இன்றைக்கும் சந்தோஷம் அவர் மூலமாய் பெற முடியும். அப்படியே இல்லாவிட்டால்
இருந்தாலும் பரலோகத்தில் நான் மரித்து போன பிறகு அங்கும் நான் ஆண்டவரோடு கூட நித்திய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பேன் என்று அங்கு அருமையாக அந்த வசனத்தின் மூலமாய் ஆபகுக் சொல்லுகின்றார். ஆம் அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். என்ன அருமையான ஒரு வசனம் தெரியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு நன்கு தெரிந்த வசனம். இந்த வசனத்தில் பரிசுத்த பவுல் இவ்விதமாக சொல்லுகின்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹவு கேன் இட் பி, ஹவு இஸ் இட் பாசிபிள் என்று சொல்லலாம். நீங்கள் எப்படிங்க கஷ்டம், கவலை, கண்ணீர், வேலை இல்லை, குழந்தை இல்லை, பற்றாக்குறை, சரியான வருமானம் இல்லை, பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்களை எதிர்த்து தடைகள் வேறு இருக்கிறது, நஷ்டங்களாக இருக்கிறது, வியாபாரத்தில், விவசாயத்தில் ஒன்றும் பலன் இல்லை, என் மாடு குட்டி போடலை, கன்று போடலை, இப்படி பல விதமான கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அருமையானவர்களே. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை எங்கே எழுதினார் தெரியுங்களா? இந்த வார்த்தையை அவர் பிலிப்பியன்ஸ், அந்த பிலிப்பிய தேசத்தில் நகரத்தில் இருக்கின்ற சிறையிலே அவர் கைகளும் கால்களும் அங்கே தொழுவ மரத்திலே சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலைமையிலே இந்த நிருபத்தை அவர் எழுதி பிலிப்பிய சபைக்கு, விசுவாசிகளுக்கு அனுப்புகிறார். என் அருமையான பிலிப்பிய சபை விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் கர்த்தருக்குள்ளே என்று